சத்திய தேவனின் பூரண வாழ்வை அனுபவமாய் நான் பெற வேண்டும். சத்திய தேவனின் பூரண வாழ்வை அனுபவமாய் நான் பெற வேண்டும். தேவனே என்னை போதித்து நடத்தும், தோல்வி வராமல் தாங்கிய நிறுத்தும். உத்தம பக்தர்கள் சூழ்ந்து நிற்க இயேசுவை நோக்கி தொடர உதவும். உத்தம பக்தர்கள் சூழ்ந்து நிற்க இயேசுவை நோக்கி தொடர உதவும். சத்திய தேவனின் பூரண வாழ்வை அனுபவமாய் நான் பெற வேண்டும். அனுபவமாய் நான் பெற வேண்டும். தொடர்ந்து வந்திட்ட போதும் துணிந்து நின்ற யோபுவை போல, துன்பங்கள் தொடர்ந்து வந்திட்ட போதும் துணிந்து நின்ற யோபுவை போல, அனைத்து வளமும் அகன்று போனாலும் ஆபகு போல மகிழ்வேனென்றும். அனைத்து வளமும் அகன்று போனாலும் ஆபகு போல மகிழ்வேனென்றும். சத்திய தேவனின் பூரண வாழ்வை அனுபவமாய் நான் பெற வேண்டும். அனுபவமாய் நான் பெற வேண்டும். கொண்டது அனைத்தையும் குப்பையாய் கண்ட லட்சிய வீர பவுலினை போல, கொண்டது அனைத்தையும் குப்பையாய் கண்ட லட்சிய வீர பவுலினை போல, இறுதி நாள் வரை உண்மையாயிருந்து அழிய மகுடம் முடிவாய் பெறுவேன். இறுதி நாள் வரை உண்மையாயிருந்து அழிய மகுடம் முடிவாய் பெறுவேன். சத்திய தேவனின் பூரண வாழ்வை அனுபவமாய் நான் பெற வேண்டும். அனுபவமாய் நான் பெற வேண்டும். Be perfect, therefore, as your heavenly Father is perfect. Our God is perfect God. Matthew 5:48. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே
ஆமேன். அல்லேலுயா. வெளிச்சத்திலே வெளிச்சம், உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். சங்கீதம் 36:9. Psalms chapter 36:9. In your light we see light. வெளிச்சத்திலே சிறு வெளிச்சம், my little light in the great light. எனது எள்ளளவு சாட்சி, லிட்டில் லைட், எனது எள்ளளவு சாட்சி. பிறப்பால் மனிதன், மறுபிறப்பால் கிறிஸ்தவன், மகிமையிலே பரலோகத்தவன், இருப்பால் இந்தியன், இறைபணி செய்பவன், இயேசுவின் சேவகன், மொழியால் தமிழன், மொழிவது திருமறை, பொழிவது அருளுரை. மொழியால் தமிழன், முன்மொழிவது திருமறை, பொழிவது அருளுரை. அழியா அரசு செல்ல, விழியால் விண்ணோக்கி இருப்போன், வழிமேல் விழிவைத்திருப்போன். அழியா அரசு, நித்திய அரசு செல்ல, விழியால் விண்ணோக்கி இருப்போன், வழிமேல் விழிவைத்திருப்போன். அகத்தில் விசுவாசி, யுகத்தில் சத்தியவாசி, மறு யுகத்தில் நித்தியவாசி. நான் ஒரு பரலோகவாசி. அதுவரை சத்தியத்திற்கு சாட்சி, சத்தியவாசி. நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ஏசாயா 1:26. The book of Isaiah chapter 1 verse 26. You shall be called the city of righteousness, the faithful city. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. Our citizenship is in heaven. பவுலின் ஆதார் கார்டு, ஆதார் அட்டை. பிலிப்பியர் 3:20. Philippians chapter 3 verse 20. புவி வாழ்வில் அவரோடு அவருக்காக, புவி வாழ்வில் அவர் என்னோடு எனக்காக, புவி வாழ்வில் அவரோடு அவருக்காக, அவர் என்னோடு எனக்காக. வான்வெளியில் வரப்போகும் அவர் வருகைக்காக, வான்வெளியில் வரப்போகும் அவர் வருகைக்காக வழிமேல் விழிவைத்து ஆகாயத்தை நோக்கி இருக்கும் ஆ தனசிங், ஆகாயத்தை நோக்கி இருக்கும் ஆ தனசிங். இதுவே என் எளிய சாட்சி, எள்ளளவு சாட்சி. இதுவே என் எளிய சாட்சி, எள்ளளவு சாட்சி. சாட்சிக்கு பின்னிருக்கும் சரித்திரம் இதோ. இவ்வுலகம் கண்டேன் 9/6/1952. இன்று கடக்கிறேன் 9/6/2021. இன்று 70 வயது துவக்கம். அகவையில் அடியெடுத்து வைத்திருக்கும் எனது அனுபவத்திலிருந்து சில வார்த்தைகள். Few words from my 70 years of life experience. கர்த்தர் மனித வாழ்வை 120 என்று கணித்தார். ஆதியாகமம் 6:3. The Lord said, yet his days shall be 120 years. 120 வருடம் வாழ்ந்த மோசே, 120 வருடம் வாழ்ந்த மோசே சங்கீதம் 90:10, Psalm chapter 90 verse 10. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலவுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். Yet their boast is only labor and sorrow, for it is soon cut off and we fly away. இந்தியர்களின் சராசரி வயது, இந்தியர்களின் சராசரி வயது 68 69. அரசாங்க அறிவிப்பு. The average life expectancy of men at birth in India 68 to 69. We are living in the sinful world, cursed world.
corrupted world, polluted world, virus world, and also viral world. உயிர் சேதங்கள், பொருட்சேதங்கள் அன்றாடகம் பல வகையில் ஏற்படுகிறது. உயிரிழப்புகள் ஏராளம். கடந்த ஆண்டு COVID-19 வைரஸால் தொடரும் பாதிப்பு, படரும் தொற்று வியாதி, பட்டுப்போகும் மனித வாழ்வு. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. எரேமியாவின் புலம்பல் 3:22. Lamentation chapter 3 verse 22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. Because of the Lord's great love or grace or mercy, we are not consumed, for his compassions never fail. நாம் கிருபையின் காலத்தை கடந்து அவர் வருகையின் காலத்திற்கு வந்திருக்கிறோம். உலகம் முடிவுக்கு வரப்போகிறது. உபத்திரவ காலம் உதயமாக போகிறது. மகா உபத்திரவ காலம் உதயமாக போகிறது. நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்வை கணித்தும் கவனித்தும் பார்க்க வேண்டும். என் வாழ்வு, எனது தகப்பனார் ஆர்தர் வில்லியம்ஸ், தாயார் இயேசுவடியாள். அவர்களுக்கு இளைய மகனாக கடைக்குட்டி என்றும் சொல்வார்கள். என்ன குட்டி கொஞ்சம் கெட்டி சுட்டி. 4 தலைமுறை கிறிஸ்தவர்களாக வாழ்ந்த குடும்பத்தில் நான் பிறந்தாலும் பெயர் கிறிஸ்தவனாக வாழ்ந்த என்னை, நாமினல் கிறிஸ்டியன், பெயர் கிறிஸ்தவனாக வாழ்ந்த என்னை பெயருக்கேற்ற கிறிஸ்துவை உடைய கிறிஸ்தவனாக ரட்சித்து அதோடு ஊழியத்திற்கும் அழைத்து அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை இன்று வரை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலுயா, ஆமேன். வயது 70 துவங்கினாலும் இளைஞனுக்கு ஏற்ற பலத்தோடும் நலத்தோடும் ஆவியின் அனுகிரகத்தோடும் ஊழிய வைராக்கியத்தோடும் இன்றும் பரிசுத்த பணியில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். பலருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். தேவனுக்கே மகிமை. Glory to God. திரும்பி பார்க்கிறேன், என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறேன். நான் வந்த வாழ்வின் பாதையை சீனாய் மலையிலிருந்து சீயோன் மலையை பார்ப்பது போல, கானானிலிருந்து கன்மலையை பார்ப்பது போல, கொடும் வாழ்விலிருந்து கொல்கதாவை பார்ப்பது போல, படுபாவ வாழ்விலிருந்து பரம எருசலேமை பார்ப்பது போல உங்களோடு உரிமையோடு உரையாடும் ஊழியனாகிய நான், உங்கள் ஊழியனாகிய நான் 1980 2000 வரை சமய பணியும் சமூக பணியும் செய்யும் சங்கத்திலிருந்து மிஷனரியாக பணியாற்றினேன். சுமார் 20 ஆண்டு காலம் 2000 தொடர்ந்து ஜெப ஊழியம், பிரசங்க ஊழியம், வேத ஆராய்ச்சி ஊழியம், வெளிப்படுத்தல் சிறப்பு முகாம், அதோடு ஊடக ஊழியம், மீடியா மினிஸ்ட்ரி, ரெவலேஷன் அண்ட் ரிசரக்ஷன், எங்களுடைய அஃபிஷியல் சேனல் லிங்க் யூடியூப், ப்ரீச்சிங், டீச்சிங், ஃபாஸ்டிங் ப்ரேயர், செகண்ட் கம்மிங் செமினார், பைபிள் ஸ்டடி அண்ட் ஆல்சோ மீடியா மினிஸ்ட்ரி என்று லவ் இந்தியா என்ற சிறு அமைப்பு, சிறு வெளிச்சம், லைட் ஹவுஸாக இல்லாவிட்டாலும் லிட்டில் லைட்டாக இருந்து
பரலோக பணியாற்றுகிறோம். லவ் இந்தியா குடும்பம் குட்டி குடும்பமாக இருந்தாலும் கூட்டு குடும்பமாக கன்னடம், தெலுங்கு, மலையாளம், தமிழ் சகோதர சகோதரிகள் அங்கமாயிருக்கும் சங்கம்தான் லவ் இந்தியா. சுமார் 150 குடும்பங்கள் சிற்றின்பத்தை சிறியதாக்கி, பேரின்பத்தை பெரியதாக்கி, பூலோக வாழ்வை பூ என்று உதிர்வது போலவும் பரலோக வாழ்வை ஆ என்று எதிர்கொள்வது போலவும் வாழுவது எங்கள் நோக்கம், ஆக்கம். அதையே உங்களுக்கு தரும் ஊக்கம். எபிரேயர் 12:1 படி, Hebrew chapter 12 verse 1, எங்கள் இயேசுவின் குடும்பமான லவ் இந்தியா குடும்பத்திற்காக, ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இவன் ஆண்டவரோடு உங்களை அணுகும் ஆ. தனசிங். சிறு வெளிச்சத்திலிருந்து பேருளிக்குள் பிரவேசிக்கலாமா? பழைய ஏற்பாட்டை இஸ்ரவேல் இனத்துக்கு கொடுத்த தேவன் சீனாய் மலைச்சிகரத்திலிருந்து மலையைச் சுற்றி பாளையம் இறங்கியிருக்கும் அவர்களது சரீரப்பிரகாரமான வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் சீர்தூக்கி பார்க்கிறார். 430 வருட எகிப்திய வாழ்வு, அடிமை வாழ்வு, பாவத்திலும் சாபத்திலும் இஸ்ரவேல் தேவனை அறியா வாழ்வு, இறைவனில்லா வாழ்வு, உயிரற்ற உடல் போல படைத்த தேவன் அல்லவா? உலகத்தை படைத்த தேவன் அல்லவா? உலக மனிதர்களை படைத்தவர் அல்லவா? பானை சோற்றுக்கு ஒரு பருக்கை பதம் போல பலுகி பெருகி பூமியை நிரப்பின மனுக்குலத்தின் மத்தியிலிருந்து, பலுகி பெருகி பூமியை நிரப்பின மனுக்குலத்தின் மத்தியிலிருந்து இஸ்ரவேல் இனத்தை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் இனத்தை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் என்ற யாக்கோபு, அவன் தகப்பன் ஈசாக்கு, அவன் தகப்பன் ஆபிரகாம். அவனை அழைத்தது ஆண்டவர். ஆபிரகாமை அழைத்தது ஆண்டவர். தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டது ஆபிரகாமை. அழைத்தவர் உண்மையுள்ளவர் அல்லவா? அவர் அப்படியே செய்வார். முற்பிதாக்களின் முதல் பிதா ஆபிரகாம், அடுத்து ஈசாக்கு, 3ஆம் பிதா யாக்கோபு என்னும் இஸ்ரவேல். அவனுக்கு 12 பிள்ளைகள். அந்த குடும்பம் குழுவானது, குழு கோத்திரமானது, பின்பு இஸ்ரவேல் இனமானது. மோசேயின் மூலமாக வாழ்வியலை வகுத்து கொடுத்தும், மோசேயின் மூலமாக வாழ்வியலை வகுத்து கொடுத்தும் ஆவிக்குரிய வாழ்வில் அசைவும் இல்லை, இசைவும் இல்லை, ஆன்மீக எழுச்சியும் இல்லை. நியாயப்பிரமாணம் நிலை நிற்கவில்லை. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளிருந்த பிரமாணம் அவர்களின் உள்ளத்திற்குள் செல்லவில்லை, இல்லத்திற்குள்ளும் செல்லவில்லை. ஏன்? இஸ்ரவேல் இனத்துக்குள்ளும் செல்லவில்லை. பலிகளும் பண்டிகைகளும் பணத்தை குவித்தன. பலிகளும் பண்டிகைகளும் பணத்தை குவித்தன, மனத்தை குவிக்கவில்லை. மனம் திரும்புதலும் இல்லை. மோசேயின் முழக்கம், சங்கீதக்காரரின் சங்கீதம், தீர்க்கதரிசிகளின் தீர்க்கமான வார்த்தை அவர்களை திருத்த முடியவில்லை. அவர்கள் திருந்தவும் இல்லை, பாவத்திற்கு வருந்தவும் இல்லை. மனச்சாட்சியின் காலத்திலும் மனமாற்றம் இல்லை. வம்ச தலைவர்களின் காலத்திலும் மக்கள் அவருக்கு வசப்படவில்லை. நியாயாதிபதிகளின் காலத்திலும் நீதி நியாயம் நிலைநிற்கவில்லை. ராஜாக்களின் காலத்திலும் இஸ்ரவேல் ராஜ்யம் எழுச்சியுறவில்லை. நியாயப்பிரமாணத்தால் நிலையான வாழ்வு பெறாது பூமியில் 12 கோத்திரங்களும் நிலைகுலைந்து, பூமியில் 12 கோத்திரங்களும் நிலை குலைந்து நெல்லிக்காய் மூட்டை சிதறினது போல
உலகமெங்கும் சிதறிப்போனார்கள். அசீரிய பாபிலோன் அரசால் அடிமைகளாக they scattered all over the world. மோசேயின் ஆடு மேய்க்கும் கோல் அற்புத கோலாக மாறி எகிப்தியரிடத்திலிருந்து இஸ்ரவேலர்களை விடுவித்த விடுதலையின் கோலானது. சிவந்த சமுத்திரத்தை பிரித்த பெரும் பாதை போட்ட பெரும் கோலானது. எகிப்தின் சேனையை சமுத்திரத்தில் சாய்த்துவிட்ட சரித்திர கோலானது. கன்மலையிலிருந்து தண்ணீர் தரும் ஊற்று கோலானது. யோர்தான் வரை வழிநடத்தும் ஜெய கோலானது. எதிர்ப்போரை ஜெயிக்கும் ஜெப கோலானது. ஆனால் இஸ்ரவேலரை மீட்ட கோல், அற்புதத்தை ஆற்றின கோல், 40 வருடம் வனாந்தரத்தில் வழிநடத்தின கோல், அவர்களின் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் அந்த கோல் செய்ய முடியவில்லை. அந்தோ பரிதாபம்! நியாயப்பிரமாணத்தால் அவர்களது வாழ்க்கை நிறைவு பெறவில்லை. தேவன் எதிர்பார்த்த பரிசுத்த வாழ்வு அவர்களை பற்றி கொள்ளவில்லை. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். The doers of the law will be justified. ரோமர் 2:13. Romans chapter 2:13. நிலுவையில் இருக்கும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற சிலுவையும் கிறிஸ்துவும் வேண்டும். சிலுவையும் கிறிஸ்துவும் வேண்டும். தேவ திட்டம், டிவைன் பிளான். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். Christ is the end of the law. Christ is the end of the law. Romans chapter 10:4. ரோமர் 10:4. The Old Testament law is first and the New Testament law second. Old Testament Alpha, New Testament Omega. புதிய ஏற்பாடு கிறிஸ்துவின் பிரமாணம். கிறிஸ்து இயேசுவின் கேள்வி 2. இதோ யோவான் 8ஆம் அதிகாரம் 39வது வசனம். John chapter 8 verse 39. ஆபிரகாம் எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. யோவான் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். John chapter 9 verse 28. நாங்கள் மோசேயினுடைய சீஷர். யோவான் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். John chapter 7 verse 19. மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. Abraham is our father. We are Moses' disciples. சொல்வதற்கு நன்றாக இருக்கிறது, வாழ்க்கையில் வெளிப்படுத்தவில்லையே. வார்த்தை வளம் இருக்கிறது, வாழ்வில் வளமில்லை. வார்த்தை வளம் இருக்கிறது, வாழ்வில் நலமில்லை. படைப்புகளை பார்த்து பரவசப்பட வேண்டிய நாம், நம் வாழ்வுக்காக படைத்தவைகளை பார்த்து படைத்த தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நாம், படைத்தவரை விட்டுவிட்டு படைப்புகளுக்கு படையல் போட்டு, படைத்தவரை விட்டுவிட்டு படைப்புகளுக்கு படையல் போட்டு பணிந்து கொள்ளும் பரிதாப நிலை. வானத்தை பார்த்து
வானத்தில் உள்ளவைகளை பார்த்து, பூமியை பார்த்து, பூமியில் உள்ளவைகளை பார்த்து, கடலை பார்த்து, கடல் உள்ளவைகளை பார்த்து களிப்புற வேண்டிய நாம், கர்த்தரை கனப்படுத்த வேண்டிய நாம், மனித வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்க இவைகளை படைத்த பரமனை பார்த்து பணிந்து கொள்ள வேண்டிய நாம், இவைகளை படைத்த பரமனை பார்த்து பணிந்து கொள்ள வேண்டிய நாம், படைத்தவரை விட்டுவிட்டு படைப்புகளுக்கு படையல் போட்டு பணிந்து கொண்டிருக்கும் பரிதாப நிலை, பாவ நிலை, சாப நிலை. வேதத்தில் படிக்கிறோம், ரோமர் நிருபத்தில் சிருஷ்டி கர்த்தரை தொழாமல் சிருஷ்டிப்புகளை தொழுவது, சிருஷ்டி கர்த்தரை தொழாமல் சிருஷ்டிப்புகளை தொழுவது பாவம் இல்லையா? தேவனுக்கு செய்யும் துரோகம் இல்லையா? சிருஷ்டி கர்த்தரை தொழாமல் சிருஷ்டிப்புகளை தொழுவது பாவம் இல்லையா? தேவனுக்கு செய்யும் துரோகம் இல்லையா? அல்லது வேதாந்தம் பேசி வீணாய் போவது, வாக்குவாதம் பண்ணுவது, வாழாமல் போவது எப்படி? இதை ஏன் படைத்தார், அதை ஏன் படைத்தார், இது இப்படி படைத்திருக்கலாமே, அதை அப்படி படைத்திருக்கலாமே, என்னை ஏன் படைத்தார், நான் ஏன் பிறந்தேன்? பெற்றவர்களை பார்த்து ஏன் என்னை பெற்றீர்கள், ஏன் என்னை பெற்றீர்கள்? வாசித்து பாருங்கள். ஏசாயா 45:10. ஐசாயா சாப்டர் 45:10. வாசித்து பாருங்கள், யோசித்து பேசுங்கள். வாசித்து பாருங்கள், யோசித்து பேசுங்கள். கிறிஸ்துவின் பிரமாணம், the law of Christ. புதிய ஏற்பாட்டில் பவுல் ரோம சபைக்கு எழுதிய நிருபத்தில் அதிகாரம் 5:12. The book of Romans or the epistle of Romans chapter 5 verse 12. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இது வசனம். Therefore, just as through one man sin entered the world, and death through sin, and thus death spread to all men because all sinned. ஆதி மனிதனின் ஆரம்பம் ஆதியாகமம், அவன் முடிவு பிரசங்கி. ஆதி மனிதனின் ஆரம்பம் ஆதியாகமம், அதன் முடிவு பிரசங்கி. பார்ப்போமா? பவுலுக்கு பதவுரை பழைய ஏற்பாட்டுரை. பவுலுக்கு பதவுரை பழைய ஏற்பாட்டுரை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 3. ஒரே மனிதன் ஆதாம். அவன் ஏவலிடுவதை செய்பவள், அவன் சொல்வதை செய்பவள். ஏவலிடுவதை செய்பவள் ஏவாள், மனுஷி. அவன் சொல்லாததை ஏவாள் செய்ய, அவன் சொல்லாததை ஏவாள் செய்ய சாத்தான் சர்ப்ப சாயலில் வந்து அவளை ஏவினான், பாவத்தை தூவினான். சாத்தான் சர்ப்ப சாயலில் வந்து அவளை ஏவினான், பாவத்தை தூவினான். ஏவாளுக்குள் இச்சை. சாப்பிட்டால் சாக மாட்டீர்கள், சாத்தான் ஓது வேதம். சாப்பிட்டால் சாக மாட்டீர்கள், சாத்தான் ஓதும் வேதம். தேவன் சாவீர்கள் என்று சொன்னதை, தேவன் சாவீர்கள் என்று சொன்னதை சாத்தான் அவனுக்கு சாதகமாக அவள் இச்சையை தூண்டிவிட்டான்.
கீழ்ப்படியாமை, டிஸ்ஒபீடியன்ஸ், பிசாசின் சுபாவம். நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் ஆவீர்கள் என்று பெருமையை கொடுத்து விட்டான். நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் ஆவீர்கள் என்று பெருமையை கொடுத்து விட்டான். Pride, disobedience, devil nature, பிசாசின் சுபாவம். சாத்தான், பிசாசு, விழுந்து போன தூதன், அவனது பாவம், பெருமை, கீழ்ப்படியாமை. பரலோகத்திலே தேவதூதனாக இருந்தவன் விழுந்து போனதற்கு காரணம் பெருமை, கீழ்ப்படியாமை. Pride and disobedience, devil nature. தாழ்மை, கீழ்ப்படிதல், submission, obedience, divine nature, தெய்வீக சுபாவம். தாழ்மை, கீழ்ப்படிதல், தேவன் எதிர்பார்ப்பது, டிவைன் நேச்சர். பெருமை, கீழ்ப்படியாமை, தேவனை எதிர்ப்பது, டெவில் நேச்சர். தேவன் தோட்டத்தை விட்டு ஆதாம் ஏவாளை துரத்தி விட்டபடியினால் திரும்ப தேவனிடத்திற்கு திரும்ப முடியாது. தேவன் தோட்டத்தை விட்டு ஆதாம் ஏவாளை துரத்தி விட்டபடியினால் திரும்ப தேவனிடத்திற்கு திரும்ப முடியாது. மனம் திரும்புதலே ஒரே வழி. மனம் திரும்புதலே ஒன்றே வழி. மனித முடிவோ பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். எக்லிசியாஸ்டஸ் சாப்டர் 8 வேர்ட்ஸ் 8. ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. No one has power over the spirit to retain the spirit, and no one has power in the day of death. பிரசங்கி 12:7. மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போக வேண்டும். மனிதனுடைய மண்ணான சரீரம் மண்ணுக்கு போக வேண்டும். மனிதனுடைய மண்ணான சரீரம் மண்ணுக்கு போக வேண்டும். மனிதனுடைய ஆவி, ஆத்துமா விண்ணுக்கு, தேவனிடத்திற்கு போக வேண்டும். The dust returns to the ground. The spirit returns to God. இது வேதத்தின் வெளிச்சம், விளக்கம், வெளிச்சத்திலே வெளிச்சம். In your light we see light. ஆதாம் ஏவாள் ஆரம்பித்த பாவ வாழ்க்கை உலகம் முழுவதும் படர்ந்தது. COVID-19 வைரஸ் பரவினது போல பாவ மனிதன் பரிசுத்த தேவனிடத்தில் போகவும் முடியாது, தரிசிக்கவும் முடியாது, முடிவில் பரலோகம் சேரவும் முடியாது. பாவ நிவாரணம், பரிகாரம், பாவத்தை போக்கும் பலி, பரிசுத்த பலி, கிருபாதார பலி இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட். தேவனும் மனிதனும் சாத்தானும் மண்ணுலகமும் விண்ணுலகமும் வேதத்தின் படிவங்கள். சபித்தலும் சாடலும் சாப வார்த்தைகளும் சாத்தானின் சதிச்செயல். தேவனுக்கு விரோதமாக பேசுவதும் செய்வதும் அவனது சதுரங்க விளையாட்டு. மனிதர்கள் ஜெபிப்பது உடனே நடந்தால் கடவுள் இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்டார், பதில் கொடுத்தார், அல்லேலுயா, பிரைஸ் தி லார்ட். நடக்கவில்லை என்றால், ஜெபம் கேட்கவில்லை என்றால் கடவுள் இருக்கிறாரா இல்லையா, அவருக்கு கண்ணு இருக்கிறதா இல்லையா, எனக்கெல்லாம் இறங்குவாரா, என் ஜெபத்தை கேட்பாராம். ஏழைக்கு ஒரு கடவுள், ஏழை கடவுள். பணக்காரர்களுக்கு ஒரு கடவுள், பணக்கார கடவுள். பலருக்கு பணமே கடவுள். படித்தவர்களுக்கு தனி கடவுள். சாதிக்கு ஒரு கடவுள், சமுதாயத்திற்கு ஒரு கடவுள். கடவுளில்
பாலின பாகுபாடு வேறு. ஆம்பளசாமி, பொம்பளசாமி, அர்த்தநாரிசாமி. இதன் மத்தியில் சமயத்துக்குள் சமுதாய சீர்கேடுகள், பவர் பாலிடிக்ஸ் இன் தி சர்ச் அண்ட் தி டெம்பிள். ஆன்மீகத்திற்குள் அரசியல், புனிதத்தை கெடுத்து மனிதத்தை புகுத்தி. சமயத்துக்குள் சமுதாய சீர்கேடுகள், புனிதத்தை கெடுத்து மனிதத்தை புகுத்தி. பரிசுத்த தேவன், பரிசுத்த ஆலயம், பரிசுத்த ஜனம், பரிசுத்த ஆசாரிய கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம். இதுதானே பழைய ஏற்பாட்டு பாடம், இதுதானே பழைய ஏற்பாட்டு பாடம். ஆனால் பரிசுத்த தேவன் இருக்கிறார், பரிசுத்த வேதம் இருக்கிறது, எப்பொழுதும் மாறாதது. ஆனால் மற்றவைகளை காணோமே, காலாவதி ஆகிவிட்டதோ என்று கவலைப்பட வேண்டியதா இருக்கிறது. பரிசுத்த ஜனம் எங்கே? பரிசுத்த ஆசாரிய கூட்டம் எங்கே? தெய்வ ஜனம் எங்கே? நல்ல ஊழியன், நல்ல விசுவாசி, நல்ல சபை. நல்ல ஊழியன், நல்ல விசுவாசி, நல்ல சபை கொஞ்சம் அவர்களை பார்ப்பதும் அரிது. அதுவும் பார்வையில் படாது, பதுங்கி பங்கருக்குள் இருக்கிறது. மற்றவைகள் லாக்கருக்குள் லாக்காகி கிடக்கிறது. பவர் பாலிடிக்ஸ் இன் தி சர்ச் அண்ட் தி டெம்பிள், பெர்மனன்ட் லாக்டவுன். இதில் இறை மறுப்பாளர்கள் இன்னொரு புறம், கடவுள் இல்லை என்று சொல்வோர் ஏத்திஸ்ட், ஆக்னிஸ்டிக். பகுத்தறிவுவாதிகள் அறிவுக்கு முக்கிய பொறுப்பு, ஆன்மீகத்தின் மேல் வெறுப்பு. அறிவுக்கு முக்கிய பொறுப்பு, ஆன்மீகத்தின் மேல் வெறுப்பு. தாயின் கருவறையிலிருந்து கல்லறை வரையோடு மனித வாழ்வு காலி. தாயின் கருவறையிலிருந்து கல்லறையோடு மனித வாழ்வு காலி. மரணத்திற்கு பின் மனித வாழ்வு இல்லை என்ற முழக்கம், மரணத்திற்கு பின்பு மனித வாழ்க்கை இல்லை என்ற முழக்கம். மக்கள் மனித அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஆராய்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பரிணாம வளர்ச்சி, எவால்யூஷனல் growth, முன்னேற்றம், டெவலப்மெண்ட், வல்லரசு, டெவலப்டு கண்ட்ரி என்ற வார்த்தைகளால் வானளாவ வளர்ச்சி காண, வானளாவ வளர்ச்சி காண உலகமயமாக்குதல், குளோபலைசேஷன். ஆன்மீகம் இறை நம்பிக்கையும் பழமைவாதிகளின் பக்கம் போய்விட்டது. ஆன்மீகமும் இறை நம்பிக்கையும் பழமைவாதிகளின் பக்கம் போய்விட்டது. புதுமைவாதிகள் அதை புறக்கணிக்கிறார்கள். புதுமைவாதிகள் அதை புறக்கணிக்கிறார்கள். முதுமை மூட நம்பிக்கையை முடிசூட்டி கொண்டு வருகிறது. முதுமை மூட நம்பிக்கையை முடிசூட்டி கொண்டு வருகிறது. இளமை புரட்சி என்று போய்கொண்டிருக்கிறது. இளமை புரட்சி என்று போய்கொண்டிருக்கிறது. இது நடுவே பதுமைப்படும் பாடு பார்க்க முடியவில்லை. இது நடுவே பதுமைப்படும் பாடு பார்க்க முடியவில்லை. ஆன்மீகம் அழிந்து கொண்டும் அவநம்பிக்கை பெருகிக் கொண்டு வருகிறது. ஆன்மீகம் அழித்து கொண்டும் அவநம்பிக்கை பெருகிக் கொண்டு வருகிறது. இளையோரின் உலகம், யங் வேர்ல்ட், யங் இந்தியா, மாடர்னிசம், மெட்டீரியலிசம், intellectualism, scientific research, science and technology, information and communication, space research, astronautics. நவீனத்துவம், பொருளாதாரத்துவம், அறிவுஜீவிகள், அறிவியல் ஆராய்ச்சி, அறிவியல் தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு, விண்வெளி ஆராய்ச்சி. புத்தி வேண்டும், புதுமை வேண்டும், புரட்சி வேண்டும், வளர்ச்சி காண, எழுச்சியுற. புத்தி வேண்டும், புதுமை வேண்டும், புரட்சி வேண்டும்,
எழுச்சி காண, வளர்ச்சி காண பக்தியை கெடுக்கிற புத்தி வேண்டாம். பக்தியை கெடுக்கிற புத்தி வேண்டாம். புத்தியை கெடுக்கிற பக்தி வேண்டாம். புத்தியை கெடுக்கிற பக்தி வேண்டாம். பக்தியும் புத்தியும் சேர்ந்ததுதான் தெய்வ சக்தி. பக்தியும் புத்தியும் சேர்ந்ததுதான் தெய்வ சக்தி, தேவ பலன், டிவைன் பவர், எனர்ஜி அண்ட் சினர்ஜி ஒர்க்கிங் டுகெதர். தேவனும் மனிதனும், காட் அண்ட் மேன். மனித வாழ்வில் கடவுள் பக்தி கலந்துவிட்ட ஒன்று. மனித வாழ்வில் கடவுள் பக்தி கலந்துவிட்ட ஒன்று. அதை கண்டறியத்தான் மனிதனுக்கு புத்தியை வைத்தார். அதை கண்டறியத்தான் மனிதனுக்கு புத்தியை வைத்தார். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5. John chapter 15:5. For without me you can do nothing. Nothing. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. Our sufficiency is from God. 2 Corinthians 3:5. 2 கொரிந்தியர் 3:5. ஒன்றே குலம் மனித குலம், ஒன்றே குலம் மனித குலம், ஒருவனே தேவன், தேடி வந்த தெய்வம், தேடி வந்த தெய்வம். உலகத்திற்கு வருகிறவர்களெல்லாம் வாழுவதற்காக. இயேசு கிறிஸ்து மாத்திரமே பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்திற்கு வந்தது மரிப்பதற்காக, மனுக்குலத்தின் பாவத்தை போக்குவதற்காக. ஐயா, இயேசு கிறிஸ்துவே தேடி வந்த தெய்வம். எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும் மரபு வார்த்தை, படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. 4 துறைகளை பரீட்சாத்தமாக நாம் பார்க்கலாமா? அறிந்தோ அறியாமலோ கடவுள் மனித வாழ்வில் கலந்திருக்கிறார். ஆட்சித்துறை, கவர்மெண்ட். விவசாயத்துறை, அக்ரிகல்ச்சர். மருத்துவத்துறை, மெடிக்கல். ஆராய்ச்சித்துறை, ஸ்பேஸ் ரிசர்ச். அரசியல்வாதிகள் ஆட்சி அமைக்கவும், ஆட்சி நடத்தவும், தேர்தலில் ஜெயிக்கவும் ஆண்டவன் துணை வேண்டும் என்கிறார்களே. ஆலய வழிபாட்டிற்கு செல்கிறார்களே, அவன் அருளுக்காக, அவன் தரும் வெற்றிக்காக. விவசாயிகள் நீர் ஆதாரத்துக்கு கடவுள் மழையை தந்தால்தான் இந்த வருஷ மகசூல். மும்மாரி பெய்து வருடம் 3 முறை அறுவடை செய்த காலமெல்லாம் கரையேறி போயிற்றென்று கண்ணீர் சிந்தும் வேளாண் குடிகளையாம். மருதநல குடிகள் விவசாயம் மாய்ந்து போனதால், விவசாயம் சாய்ந்து போனதால், மருதநல குடிகள் விவசாயம் மாய்ந்து போனதால், சற்று சாய்ந்து போனதால் இம்மண்ணில் மாண்டு போனவர்கள் சில வருடத்தில் பல லட்சம் பேர் அல்லவா? நமது தேசத்தில் 60 விழுக்காடு விவசாய பெருமக்கள். அவர்களது நிலை அவல நிலை, தற்போது கவலை நிலை. மருத்துவர்கள் வியாதியஸ்தர்களின் உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கும்போது கடவுளிடமும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்கிறார்களே. ஏன்? ஏன்? கோவிட்-19 மறு அவதாரம் எடுத்து இந்த ஆண்டு மனிதனை லாக் பண்ண நினைக்கிறது. மனிதனால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே. ஆகாய ஆராய்ச்சியாளர்கள் ராக்கெட் லான்ச் பண்ணும்போது பூஜை போடுவது ஏன்? வழிபடுவது ஏன்? வானூர்தி கிரகத்தில் வலம் வரத்தானே.
பத்திரமாக இறங்கத்தானே, படம் எடுத்து அனுப்பத்தானே விண்வெளி ஆராய்ச்சியாளர்களே ராக்கெட்டை லான்ச் பண்ணுகிற பொழுது பூஜை போடுகிறார்கள் ஐயா. மனித சக்திக்கும் மனித நம்பிக்கைக்கும் மனித அறிவுக்கும் அப்பாற்பட்டு ஒன்று இருப்பதால் தான் சூப்பர் நேச்சுரல் பவர், இயற்கைக்கு மிஞ்சின சக்தி, கடவுள் பக்தி நம்மோடு கலந்துவிட்ட ஒன்று. சமுதாயத்தில் முக்கிய துறைக்கு மூலமே ஆதி மூலம் ஐயா. சமுதாயத்தில் உள்ள 4 துறைகளை பார்த்தோம். அந்த துறைக்கே மூலம் ஆதி மூலம், ஆதி பகவன். தேவன், தேவரு, தேவடு, பகவான், சர்வசக்திமான், கடவுள், ஆண்டவன், இறைவன். 8 திக்குக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஏன் ஒலிக்கிறது? 8 திக்குக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஏன் ஒலிக்கிறது? 250 கோடி கிறிஸ்தவர்கள் பூமியில் வாழ்கிறார்களே இன்றும். சத்திய வேதத்தை ஏன் சமர்ப்பிக்கிறோம்? பரிசுத்த வேதத்தை ஏன் பறைசாற்றுகிறோம்? சத்திய வேதத்தை ஏன் சமர்ப்பிக்கிறோம்? பரிசுத்த வேதத்தை ஏன் பறைசாற்றுகிறோம்? இன்றும் உலகத்தில் புஸ்தகத்தின் விற்பனையில் முதலிடத்தில் இருப்பது திருமறை, விவிலியம், பைபிள். மறந்து விடாதீர்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 18-19. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பரலோக பரிசுத்தர், பூலோக சுத்தராக மனித அவதாரம் எடுத்து இன்கார்னேஷன் 33 ஆண்டு கால வாழ்க்கை 1ஆம் நூற்றாண்டில். அந்த வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் விளங்கும். நியாய பிரமாணத்தால் பரிபூர்ண விடுதலை அடையா இஸ்ரவேலர்கள், யூதர்கள் கிறிஸ்துவின் பிரமாணத்தாலும் சிலுவை மரணத்தாலும் உயிர்த்தெழுதலாலும் ரட்சிப்பையும் பரிசுத்தத்தையும் நீதியையும் நித்திய வாழ்வையும் பெற்றார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்ரவேல் தேசத்தில் நடந்த சரித்திர சம்பவம் இது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்ரவேல் தேசத்தில் நடந்த சரித்திர சம்பவம் இது. ஆகவே உலகச் சான்றுகள் குன்றுகள் போல குவிந்து கிடக்கிறது. புறஜாதிகளுக்கும் உண்மை தெய்வம் இரட்சகர் இயேசு கிறிஸ்து என்பது வெளிப்பட்டது. குறிப்பாக இந்திய மக்களுக்கு தோமாவால் ஆமாவா இல்லையா? ஆகவே நாம் சமுதாயத்திலே சமநிலை பிரமாணத்தில் இருக்கிறோம். ஆதாம் என்ற ஆதி மனிதனில் ஆரம்பித்து உலக முடிவில் கடைசி மனிதன் வரை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே அனைவருக்கும் தெய்வம். யோவான் 1ஆம் அதிகாரம் 16-17 வாசித்துக் கொள்ளுங்கள். ஜான் சாப்டர் 1 verses 16 and 17. பாவிக்குரிய மனிதன் பழைய மனிதன், ஆவிக்குரிய மனிதன் புதிய மனிதன். பழைய வாழ்வு புதைக்கப்பட வேண்டும், புதிய வாழ்வு விதைக்கப்பட வேண்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில். ரோமர் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரோமன் சாப்டர் 14:8. கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். We live to the Lord, we die to the Lord. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியன் சாப்டர் 4 verse 10. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து தீர்க்கிறோம், திரிகிறோம். சரீரத்திலே சுமந்து திரிகிறோம், தீர்க்கிறோம்.
இயேசு கிறிஸ்து உச்சரித்த உரையாடலும் உபதேசமும் சிலுவையில் ஏற்றின சரீரமும் ஊற்றின உதிரமும் உழுத நிலம்போல் உடலெங்கும் உருக்குலைந்து, உழுத நிலம்போல் உடலெங்கும் உருக்குலைந்து கரு கலைந்தது போல காயங்களும் கசையடிகளும் பசைப்படுதலும் கணக்கிலடங்கா. மரச்சிலுவையை தூக்கும் மாமன்னன் நாம் மன்னராவதற்காக, மரச்சிலுவையை தூக்கும் மாமன்னன் நாம் மன்னராவதற்காக அவனியோர் நல்வாழ்வு பெற ஆணிகளால் கடாவப்பட்ட கைகளும் கால்களும் காண்போரின் மனம் கரைந்து போகும், உறைந்து போகும். அவனியோர் நல்வாழ்வு பெற ஆணிகளால் கடாவப்பட்ட கைகளும் கால்களும் காண்போரின் மனம் கரைந்து போகும், உறைந்து போகும். பரலோகத்தில் நாம் பொற்கிரீடம் பெற்று பவனி வருவதற்காக, பரலோகத்தில் நாம் பொற்கிரீடம் பெற்று பவனி வருவதற்காக பூலோகத்தில் முற்கிரீடம் ஏற்று கொல்கதா ஏறின கோமான், பூலோகத்தில் முற்கிரீடம் ஏற்று கொல்கதா ஏறின கோமான், எருசலேம் வீதியில் யூதராஜா தலைகவிழ்ந்து சென்றது. எருசலேம் வீதியில் யூதராஜா தலைகவிழ்ந்து சென்றது. மனித குலம் தலைநிமிர ராஜரீக வாழ்வு பெற கபாலஸ்தலத்தில் கல்வாரி சிலுவை தாங்கினது. மனிதர்கள் கண்ணியமாக வாழ கபாலஸ்தலத்தில் கல்வாரி சிலுவை தாங்கினது. மனிதர்கள் கண்ணியமாக வாழ ஈட்டியால் குத்தி இறுதி இரத்தமும் தண்ணீரும் இண்டஸ்டைனில் இருந்து வந்தது. இருதயத்தை பிளப்பது போலாகும். ஈட்டியால் குத்தி இறுதி இரத்தமும் தண்ணீரும் வந்தது இருதயத்தை பிளப்பது போலாகும். உலகத்தின் பாவத்தை தன் உதிரத்தால் ஊற்றி கழுவின கர்த்தர் அல்லவா. உலகத்தின் பாவத்தை தன் உதிரத்தால் ஊற்றி கழுவின கர்த்தர் அல்லவா. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை மனித வாழ்வில். மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை மனித வாழ்வில். மரித்த பின்னும் சடலத்தை வைக்க கல்லறை இல்லை. சடலத்தை வாங்க சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை. சடலத்தை வைக்க கல்லறை இல்லை, சடலத்தை வாங்க சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை. கல்லறையுள்ள கனவான் யோசேப்பு நன்றி கடனாக கல்லறையில் வைத்தான். கல்லறையிலிருந்து 3ஆம் நாள் தன்னை மூடி வைத்த சீலையை சீராய் மடித்து வைத்து சென்ற சீரேசு நாதன் அல்லவா நமது செம்மலேசு. நாம் சிங்காசனத்தில் அமர சிலுவையில் உலர்ந்த உதிர்ந்த உடலோடு தொங்கின இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமில்லாதபடி நமக்கு சிங்காசனம் இல்லை. Salvation and glorious life is the gift of God to mankind in Jesus Christ our Lord through cross. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், many are invited. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர், but few are chosen. இதை ஏற்றுக்கொள்வதும் எடுத்துக்கொள்வதும் நமது கடமை. ஆவிக்குரிய உடைமை ஏற்றுக்கொள்ளாதது நமது மடமை. மனம் திரும்புவோம், மண்டியிடுவோம், மன்னிப்பு கேட்போம், மறுவாழ்வு பெறுவோம். மகிமையின் வாழ்வுக்காக
ஆயத்தப்படுவோம். ரிட்டர்ன் டு மீ, ஐ வில் ரிட்டர்ன் டு யூ. ரிட்டர்ன் டு மீ, ஐ வில் ரிட்டர்ன் டு யூ. ஓல்ட் டெஸ்டமெண்ட் வெர்ஷன். பரிசுத்த வேதம் பிரமாணத்தை பட்டியலிடுகிறது. நியாய பிரமாணம் நியாயத்தை நிலைப்படுத்துகிறது. மனதின் பிரமாணம் மனம் போன போக்கில் போகிறது. பாவ பிரமாணம் மனிதனை பாவத்தில் ஆழ்த்துகிறது. கிறிஸ்துவின் பிரமாணம் கிருபையையும் சத்தியத்தையும் ரட்சிப்பையும் கொடுக்கிறது. கிறிஸ்துவின் பிரமாணம் கிருபையையும் சத்தியத்தையும் ரட்சிப்பையும் கொடுக்கிறது. விசுவாச பிரமாணம் விசுவாசத்தில் நடத்துகிறது. ஆவியின் பிரமாணம் ஆற்றி தேற்றி ஆளுகை செய்கிறது. இதில் மனிதனின் பிரமாணம், த ஹியூமன் லா, மனிதனின் பிரமாணம். மனிதன் தெய்வத்தை படைக்க முடியாது. மனிதன் தெய்வத்தை படைக்க முடியாது. தெய்வம்தான் மனிதனை படைக்க முடியும். தெய்வம்தான் மனிதனை படைக்க முடியும். கடவுளை படைத்தும் பார்க்கிறான், கரங்கூப்பி வணங்கியும் பார்க்கிறான், கடத்தியும் பார்க்கிறான், அவரை வைத்து காசும் பார்க்கிறான். கடவுளை படைத்தும் பார்க்கிறான், கரங்கூப்பி வணங்கியும் பார்க்கிறான், கடத்தியும் பார்க்கிறான், அவரை வைத்து காசும் பார்க்கிறான். பணம் வருகிறது, பாவம் போகவில்லை. பணம் வருகிறது, பாவம் போகவில்லை, சாபம் போகவில்லை. மனிதன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. மனிதன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. தெய்வம்தான் மனிதனை ரட்சிக்க முடியும். தெய்வம்தான் மனிதனை ரட்சிக்க முடியும். மனித வாழ்வு இயற்கையை வழிபட்டாலும், நேச்சர் வர்ஷிப். அநேகர் ஐம்பூதங்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவைகள்தான் பூமியை ஆளுகிறது என்று. இயற்கை வழிபாட்டாளர்கள், நேச்சர் வர்ஷிப். இயற்கையை வழிபட்டாலும் மாற்றம் பெறாது, ஏமாற்றம்தான். காரணம், இயற்கையை காப்பாற்ற அரசாங்கமே மாசு கட்டுப்பாட்டு வாரியம், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வைத்து இயற்கையை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. பிறகு எங்கே இயற்கை மனிதனை காப்பாற்றப் போகிறது? 185 நாடுகள் கொண்ட ஐக்கிய நாட்டு சபையின் தலையாய பிரச்சனை புவி வெப்பமாவது, குளோபல் வார்மிங். உலகம் கரப்ஷனிலும் பொல்யூஷனிலும் உருளுகிறது. குளோபல் வார்மிங், குளோபல் பொல்யூஷன், global inflation, water scarcity, shortage of electricity, globalization. மனித வாழ்வின் இக்கால சவால், மனித வாழ்வின் இக்கால சவால். உருப்பட வேண்டுமென்றால், உருவாக வேண்டுமென்றால் மனிதனின் பிரமாணத்தில் மாற்றம் தேவை. மனிதனின் பிரமாணத்தில் மாற்றம் தேவை. சமூக வாழ்வில் மாற்றம் தேவை. சமயங்களின் நிலையோ சிலைகளும் சித்திரங்களும் சாத்திரங்களும் சம்பிரதாயங்களும் சடங்குகளும் சடங்காச்சாரங்களும் மனித வாழ்வுக்கு ரட்சிப்பை தர முடியவில்லை. சிலைகளும் சித்திரங்களும் சாத்திரங்களும் சம்பிரதாயங்களும் சடங்காச்சாரங்களும் மனித வாழ்வுக்கு ரட்சிப்பை தர முடியவில்லை. மகிழ்ச்சியுடன் வாழ வழியில்லை. புண்ணிய தலங்களுக்கெல்லாம் புனித யாத்திரை சென்றாலும் கண்ணியமாக வாழ முடியவில்லை. பணத்தை கொட்டி கொடுத்தாலும் பரிசுத்த வாழ்வில்லை, பாவ மன்னிப்பில்லை. குருஜிகளின் குரு உபதேசம் கேட்டாலும் குருவும் உச்சத்துக்கு போகவில்லை, சீஷனும் போக முடியவில்லை. பிறகு எங்கே மோட்சத்துக்கு போவது? மாற்றமும் இல்லை, வாழ்வில் ஏற்றமும் இல்லை. ஆனால் 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 இன்றைய சமுதாயத்தில் சதுராட்டமாடும் காரியங்கள், இன்றைய சமுதாயத்தில் சதுராட்டமாடும் காரியங்கள் மொழி, இனம், கலாச்சாரம், பண்பாடு, மதம்,
நிறம், ஆண், பெண், ஆதிக்கம் செய்வோர், அடிமைப்பட்டோர், அடக்குவோர், அடங்குவோர், ஒடுங்குவோர், ஒடுக்குவோர், புறக்கணிக்கப்பட்டோர், புறையோடி போனவர்கள், சமத்துவம், சகோதரத்துவம், ஜனநாயகம். சமத்துவம், சகோதரத்துவம், ஜனநாயகம் பேச்சில் இருக்கிறது, மூச்சில் இல்லை, வாழ்வின் வீச்சில் இல்லை. இதன் மத்தியில் மடங்களும் மடாதிபதிகளும் கொள்கையும் கோட்பாடுகளும் குவிந்து கிடக்கும் தேசம். ஆன்மீகத்தை ஆழமாக அறிவிக்கும் தேசம். இறைநம்பிக்கையை ஏராளம் எடுத்துரைக்கும் தேசம். ஆனால் ஏனோ பண்பாடுள்ள பாரத தேசத்தில் பாவையர் பயமில்லாமல் நடக்க முடியவில்லை. பூவையர் போவதும் தெரியவில்லை. பாவையர் பயமில்லாமல் நடக்க முடியவில்லை. பூவையர் போவதும் தெரியவில்லை. சுதந்திர இந்தியாவில் பெண் உரிமை, பெண் விடுதலை, பெண்களுக்கான ஒதுக்கீடு பேசிக்கொண்டே இருக்கிறோம். 33.5% ஒதுக்கீடு ஒதுங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒடுங்கி போய்விடுமோ என்று வினா. காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு போவது போல், காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு போவது போல் கட்டுப்பாடற்ற மனித வாழ்க்கை, மனித உரிமை மீறல்கள், கட்டப்பட வேண்டியவை, கட்டவிழ்க்கப்பட வேண்டியவைகள் ஏராளம். எங்கும் எதிலும் சமூக சீர்கேடுகள். மரண பீதியின் மத்தியில் மனிதன் உழன்றும் சுழன்றும் வாழுகிறான். மரண பீதியின் மத்தியில் மனிதன் உழன்றும் சுழன்றும் வாழுகிறான். விஷக்கிருமியின் பெருந்தொற்று பெரும் பிரச்சனை. விஷக்கிருமியின் பெருந்தொற்று பெரும் பிரச்சனை. இதற்கு முடிவு உண்டா? விடிவு உண்டா? மனம் அடிவுக்கு மருந்துண்டா? புதுவாழ்வுக்கு புகலிடம் உண்டா? நல்வாழ்வுக்கு நற்செய்தி உண்டா? முடிவு உண்டா? விடிவு உண்டா? மடிவுக்கு மருந்துண்டா? புகலிடம் உண்டா? நல்வாழ்வுக்கு நற்செய்தி உண்டா? தனி வாழ்வு, குடும்ப வாழ்வு, சமய வாழ்வு, சமுதாய வாழ்வு. உதயசூரியனின் ஒளிக்கீற்று அதிகாலையில் ஆர்த்தெழுந்து அனைவருக்கும் உதிப்பது போல, உதயசூரியன் ஒளிக்கீற்று அதிகாலையில் ஆர்த்தெழுந்து அனைவரின் மேலும் உதிப்பது போல மனித வாழ்வு மலர, எழும்பி பிரகாசிக்க, வாழ்வில் ஒளிக்கீற்று ஊடுருவி செல்ல, ஒளி, வழி, சத்தியம், ஜீவன் தரும் ஒருவர் இயேசு கிறிஸ்து. ஒளி, வழி, சத்தியம், ஜீவன் தரும் ஒருவர் இயேசு கிறிஸ்து. ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து. அவராலே இவ்வுலக வாழ்வும், அவராலே அவ்வுலக வாழ்வும், அவராலே இவ்வுலக வாழ்வும், அவராலே அவ்வுலக வாழ்வும். சமுதாயமும் சமயமும் எழுச்சியுற வேண்டுமென்றால், சமுதாயமும் சமயமும் எழுச்சியுற வேண்டுமென்றால் கிறிஸ்துவின் பிரமாணம், the law of Christ, the human law is under judgment. The human law is under judgment. We need the law of Christ for our physical and spiritual life. வேதத்தில் வெளிச்சம். மனித வாழ்வு நலம் பெற, நல்வாழ்வு பெற 4 குணங்கள் வேண்டும். வெறுமை, பொறுமை, தாழ்மை, உண்மை. செல்ஃப் டினையல் or selflessness, long suffering, submission, faithfulness. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் துவங்கி 10வது வசனம் வரை. Hebrew chapter 5, 7-10. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6லிருந்து 11வது வசனம் வரைக்கு. Philippians chapter 2 verses from 6 to 11 படித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து இந்த 4 நற்குணங்களால் ரட்சிப்பையும் பரலோக வாழ்வையும் கொடுத்தார்.
பரிசுத்த வேதத்தின்படி பாவத்தை பட்டியல் போட்டால், பரிசுத்த வேதத்தின்படி பாவத்தை பட்டியல் போட்டால் பாவ பூமியின் பாழும் நிலை தெரியும். பாவ பூமியின் பாழும் நிலை தெரியும். வசன ஆதாரம் ரோமர் 1 அதிகாரம் 29, 30, 31, கலாத்தியர் 5 அதிகாரம் 19, 20, 21, Galatians chapter 5, 19, 20 and 21, மத்தேயு 15 அதிகாரம் 18, 19, 2 வசனங்கள், Matthew chapter 15 verses 18 and 19, வெளிப்படுத்தின விசேஷம் The book of Revelation chapter 21, 8, 22, 15, 21 அதிகாரம் 8வது வசனமும் 22 அதிகாரம் 15வது வசனமும். பரலோகம் போக படியுங்கள். அனைத்தும் தாய்ப்பத்திரம், மதர் டீட், பழைய ஏற்பாடு. நமக்கு அனைத்தும் தாய்ப்பத்திரம் பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமும் 20 அதிகாரத்திற்குள் அடங்கும். Exodus chapter 20. பழைய ஏற்பாடு தாய் என்றால் புதிய ஏற்பாடு சேய். பழைய ஏற்பாடு அசல் என்றால் புதிய ஏற்பாடு நகல். பழைய ஏற்பாடு பழங்கள் என்றால் புதிய ஏற்பாடு புளியல் நீர். பழைய ஏற்பாடு கற்பனை பலகை என்றால் புதிய ஏற்பாடு கல்வாரி சிலுவை. பழைய ஏற்பாடு நியாய பிரமாணம் என்றால் புதிய ஏற்பாடு கிறிஸ்துவின் பிரமாணம். பழைய ஏற்பாடு தேவன் என்றால் புதிய ஏற்பாடு தேவகுமாரன். தேவன், தேவமகன், God, Son of God, Elohim, all in Him, எல்லாமே Him. பாவம் 4 வழிகளில் நமக்குள் பிரவேசிக்கிறது. பாவம் 4 வழிகளில் நமக்குள் பிரவேசிக்கிறது. காரணம், நாம் ஆதாமின் வழித்தோன்றல்கள், வம்சாவாரிசு, பாவ சந்ததி, பாவ பரம்பரை. ஒன்று சிந்தையால், மைண்ட் ஆர் தாட் ஆர் பிளான். இரண்டாவது பார்வை, see, sight or vision or view. மூன்றாவது வார்த்தை, word, speech, verbal communication. நான்காவது செயல், life or action or deed. 4 விதங்களில் மனிதனுடைய வாழ்வுக்குள் பாவம் பிரவேசிக்கிறது. பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தில் கொலை செய்யாதிருப்பாயாக, you shall not murder. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, you shall not commit adultery. செய்தவர்களை கொலை செய்ய வேண்டும், கல்லெறிந்து கொல்ல வேண்டும், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். பழைய ஏற்பாட்டு பிரமாணம். The law of the Old Testament. புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் பிரமாணத்தில் மத்தேயு 5, 6, 7 அதிகாரத்தில், Matthew chapters 5, 6 and 7 மலைப்பிரசங்கத்தில், Sermon on the Mount, கொலை, விபச்சாரம், சிந்தித்தாலும் பாவம், பார்த்தாலும் பாவம், பேசினாலும் பாவம். கொலைக்கு விபச்சாரத்துக்கு அது சமானம். நியாய பிரமாணத்தில் செய்தால் பாவம், கிறிஸ்துவின் பிரமாணத்தில் நினைத்தாலே பாவம். யாக்கோபு 1:15, James chapter 1 verse 15, இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ரோமர் 8:6, மாமிச சிந்தை மரணம். The carnally minded is death. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். But to be spiritually minded is life and peace. Romans chapter 6 verse 23. ரோமர் 6,
23. The wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். But the gift of God is eternal life in Christ Jesus our Lord. பிலிப்பியர் 2:5. Philippians chapter 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. Let this mind be in you which was also in Christ Jesus. சங்கீதம் 4:4. Psalm chapter 4:4. 1 கொரிந்தியர் 15:34. 1 Corinthians chapter 15:34. எபேசியர் 4:26. Ephesians chapter 4:26. நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள். Do not sin. Do not sin. நீதிமொழிகள் 23:26. Proverbs chapter 23 verse 26. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. My son, give me your heart. உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. And let your eyes observe my ways. Give me your heart. Observe my ways with your eyes. 1 பேதுரு 1:16. 1 Peter chapter 1:16. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். Be holy, for I am holy. பாவம் செய்யாதிருங்கள், பரிசுத்தமாயிருங்கள். பாவம் செய்யாதிருங்கள், பரிசுத்தமாயிருங்கள். ஒரே வழி, ஒரே ஒளி, ஒரே சத்தியம், ஒரே ஜீவன், ஒரே தேவன், ஒரே கர்த்தர் இயேசு கிறிஸ்து. Only way, only light, only truth, only life, only God, only Lord Jesus Christ. சமயம் சார்ந்து, சத்திய மார்க்கம் சார்ந்து சமாதானமாக வாழ கொஞ்சம் பார்த்தோம். 2 கொரிந்தியர் 3:14. 14, 15, 16 3 வசனங்கள். 2 Corinthians chapter 3 verses 14, 15 and 16. பழைய ஏற்பாடு, அதாவது மோசேயின் ஆகமங்கள், பிரமாணங்கள் வாசிக்கப்படும்போது முக்காடு இருதயத்தை மூடினது. கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது முக்காடு எடுபட்டு போயிற்று. மோசேயினுடைய விசுவாச பிரமாணத்தில், நியாய பிரமாணத்தில் விசுவாசித்து பின்பற்றுகிற பொழுது முக்காடு இருதயத்தை மூடினது. கிறிஸ்துவின் பிரமாணத்தில் விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது முக்காடு எடுபட்டு போயிற்று. பரிசுத்த வேதத்தை பார்ப்போமா? பரமபிதாவின் படைப்பில் ஆண் பெண் என்றில்லை. பாரபட்ச பார்க்காத பரிசுத்த தேவன். God has no partiality, no favoritism. All are equal in front of him. நம்மை படைத்த தேவன், he is our creator. ஆதாம் என்ற ஆணுக்கு துணையாக, உதவியாக, suitable helper, partner. ஏவாளை ஆண்டவர் படைப்பதை பார்க்கிறோம். ஆதாமிடத்திலிருந்து ஏவாளை படைக்கிறார். ஆதாமுக்கு துணையாக, உதவியாக, இணையாக இல்லை. இந்த ஈக்குவல் ரைட்ஸ் பேசிக்கொண்டிருக்கிறோம்.
அதற்கு விமன் ரைட்ஸ் என்று நாம் பெயர் வைத்திருக்கிறோம். That is human wisdom, not God's wisdom. தொடர்ந்து நான் வாசிக்கிற பொழுது உங்களுக்கு அது தெரியும். இணையாக இல்லை, துணையாக. ஆணோடு பெண் இணைவதால் அவர்கள் இருவர் இல்லை, ஒருவர் என்றார், ஒருவருக்கொருவர். ஆதியாகமம் 2:24, ஜெனிசிஸ் 2:24. அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். They shall become one flesh. 1 + 1 = 2. அந்த ஃபார்முலா கிடையாது. 1 × 1 = 1. அந்த ஃபார்முலா. They shall become one flesh. மார்க் 10:8, 10:8. இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். The two shall become one flesh. So then they are no longer two, but one flesh. பரிசுத்த மெய் விவாகத்தில் இருவர் இணைகிற பொழுது அவர்கள் இருவர் இல்லை, ஒருவர் என்று வேதம் விவிலியம் விளக்கம் கொடுக்கிறதையா. மார்க் 10:9, 10:9. God has joined together, let not man separate. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். மரணமே அன்றி மெய் விவாகத்தில் இணைக்கப்பட்டவர்கள் பிரிந்து செல்லக்கூடாது என்று வேதம் வெளிப்படுத்துகிறதையாம். You are all one in Christ Jesus. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். கலேஷியன் 3:28, கலாத்தியர் 3:28. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து, மணவாட்டியாகிய சபை ஐயா. The bride of the church, the bridegroom of Lord Jesus Christ. யோசிச்சு பாருங்க, தன்னுடைய மணவாட்டிக்காக ஜீவனையும் இரத்தத்தையும் கொடுத்து விலைக்கரையமாக மீட்டவர் ஐயா. He has all authorities, rights over us, over the mankind, over the human being. மறந்து விடாதீர்கள். அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லுவேன், 2 முறை ஆண்டவர் நம்மை கிரயம் கொண்டிருக்கிறார். He purchased us 2 times. படைக்கிற பொழுது அவருடைய ஜீவ ஆவியை நமக்குள் கொடுத்தவர் ஐயா. ஆகவே தான் சங்கீதக்காரன் முழங்குகிறான், கற்பத்தின் கனியோ கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம் ஈவையா. தாயும் சேயும் உலகத்திற்கு வருகிற வரைக்கும் அந்த குடும்பத்தினுடைய மனநிலையை பாருங்கள். 2வது, அவன் பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் பிடியிலும் சிக்கி தவிக்கிற பொழுது சிலுவையில் அவர் கொடுத்த ஜீவனும் இரத்தமும் ரட்சிப்பை அவனை விலைக்கரையமாக 2வது மீட்டு கொண்டார் ஐயா. 2 முறை நம்மை கிரயமாக்கி வைத்திருக்கிறார். அவருக்குள் நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, நமக்குள் பிரிவினை கூடாது, பேதங்கள் கூடாது. அவர் படைத்தது ஆணும் பெண்ணுமாகத்தான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த விதமான பிரிவினையும் கிடையாது. அவர்கள் கணவன் மனைவி ஆகிற பொழுது, தலைவன் தலைவியாகிற பொழுது அவர்கள் இருவர் அல்ல, ஒருவர்.
எசேக்கியேல் 18:4, எசேக்கியேல் சாப்டர் 18:4, இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். Behold, all souls are mine. எண்ணாகமும் 5 ஆகமங்களில், முதலாவது மோசே எழுதின 5 ஆகமங்களில் எண்ணாகமத்திலிருந்து வாசிக்கிறேன். நம்பர்ஸ் சாப்டர் 16:22, 16:22. தேவனே, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, O God, the God of the spirits of all flesh. ஆக ஆதாம் ஏவாள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனித படைப்புகளும் ஆண்டவர் படைத்தது. மனிதர்களில் பல கருத்து கொள்கை வேறுபாடுகள் இருக்கலாம், அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பல மார்க்கங்களை வைத்திருக்கிறோம், பல கொள்கை கோட்பாடுகளை வைத்திருக்கிறோம். ஆனால் தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். மனித ஞானத்தில் உதயமானதையா, ஆனால் தேவனுடைய திட்டம் வேறு. அவர் படைத்தது ஆணும் பெண்ணுமாக, ஒருவருக்கொருவர் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே ஆவியானவர், ஒரே மக்கள், ஜனம். அதிலே பாகுபாடு கிடையாது. ரோமர் 3:29, ரோமன் சாப்டர் 3:29. தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? எல்லாருக்கும் அவர் தேவன் ஐயாம். எஸ், he is the God of the Gentiles. காயினுக்கும் அவர்தான் கடவுள், ஆபேலுக்கும் அவர்தான் ஆண்டவர் ஐயா. புரிந்து கொள்ளுங்கள், அவன் பாவம் செய்ததினால் அவனுக்கு வேறு ஒரு கடவுள் இல்லை. அந்த பாவத்திலிருந்து அவனை தூக்கி எடுக்க, மீட்டெடுக்கத்தான் தன் ஜீவனையும் இரத்தத்தையும் கொடுத்தார். புரிந்து கொள்ள வேண்டும், ஆதாமுக்கும் அவர்தான் ஆண்டவர், ஏவாளுக்கும் அவர்தான் தேவன் ஐயா. மறந்து விடாதீர்கள். ஏசாவுக்கும் அவர்தான், யாக்கோபுக்கும் அவர்தான். அவராலே அன்றி வேறு தேவன் இல்லை, அவராலே அன்றி வேறு ரட்சிப்பில்லை, அவராலே அன்றி ஒளி, வழி, சத்தியம், ஜீவன், பரலோகம் போகிற மார்க்கம் எதுவும் இல்லை. He is the God of the Gentiles. Romans chapter 9 verse 24, ரோமர் 9:24. அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல, புறஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. இயேசு கிறிஸ்து இல்லை என்றால், இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் நாம் புறஜாதிகளாக புறம்பாக்கப்பட்டிருப்போம், பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டிருப்போம், பரலோகத்திலும் இருந்துதான் புறம்பாக்கப்பட்டிருப்போம். இயேசு கிறிஸ்து வந்ததினால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உலக இரட்சகர் ஐயா, உலக மக்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று, பரலோகத்திற்கு வந்து சேர வேண்டும் என்று, இந்த அநித்திய வாழ்க்கையை கடந்து நித்திய வாழ்வுக்குள் வர வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு வந்த தேவன் ஐயா, தேடி வந்த தெய்வம், தேடி வந்த தெய்வம். யோசித்து பாருங்கள், தேடி வந்த தெய்வம். உதாரணத்திற்கு 1-2 சொல்லுகிறேன். 4 சுவிசேஷங்களில் லூக்கா ஒரு புறஜாதியாம், ஜென்டைல். தீத்து, டைட்டஸ் புறஜாதியாம். தீமோத்தேயு 50% அவனுடைய தகப்பன் கிரேக்கன், தாய் யூதஸ்ரீ.
யோசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின 1ஆம் அதிகாரத்தில் முதல் 17 தலைமுறை பட்டியலை பார்ப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து வந்து அந்த வழிப்பட்டியலையா, வம்ச பட்டியலையா, த ஜீனியாலஜி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், எத்தனை பேர் அதில் கலந்திருப்பார்கள் தெரியுமா? தேவன் எதிர்பார்ப்பது, நீ பாவத்தில் இருப்பது அவருக்கு பிடித்தமில்லை. பாவத்தை வெறுக்கிறவர் பாவியை நேசிக்கிறவர். அவருக்கு வெறுப்பு பாவத்தின் பேரில், பாவத்தின் பேரில். அவருடைய நேசம் பாவியின் பேரில், பாவியின் பேரில். நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டு இரக்கம் பெற்றான். நமக்கு ரட்சிப்பையா, நமக்கு சமாதானம், பரலோக வாழ்வு. பரிசுத்த வேதம் அதைத்தான் வெளிப்படுத்துகிறது. பரிசுத்த தேவன், பரிசுத்த வேதம், பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த பரிசுத்த வார்த்தைகள். இது ஏதோ வேற்று நாட்டு கடவுள் என்றோ அல்லது வேற்று கிரகத்திலிருந்து வந்தது என்று யாரும் தப்பாக நினைக்காதீர்கள். அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே வார்த்தை, ஒரே கடவுள், ஒரே தேவன். ஒவ்வொரு தேசத்திற்கும் கடவுள் இல்லை, அது மனிதனாக வைத்துக் கொண்டது. யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து அல்லாதபடி கடவுள் இல்லையா? கடவுள் இல்லை. இன்னைக்கு உலகம் முழுவதும் அதிக மேதாவிகள், விஞ்ஞானிகள் ஆராய்ந்து பார்க்காமலா இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள்? உலகத்தில் எவ்வளவு பெரிய ஞானிகள், எவ்வளவு பெரிய மேதாவிகள், எவ்வளவு பெரிய ஆராய்ச்சியாளர்கள் மனுக்குலத்திற்கு கொடுத்த அநேக நல்ல காரியங்கள் ஐயா. யோசித்து பாருங்கள். நீங்கள் தயவு செய்து பரிசுத்த வேதத்தை நீங்கள் படித்து பாருங்கள், படித்து பாருங்கள், பகுத்தாய்ந்து பாருங்கள், தொகுத்தாய்ந்து பாருங்கள், வகுத்து ஆய்ந்து பாருங்கள். ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு கிடைக்கும், ஆண்டவருடைய ரட்சிப்பு கிடைக்கும். ஆபிரகாம் லிங்கன் சொன்ன ஒரு வார்த்தையோடு ஜெபித்து முடிக்கிறேன். ஒரு மரத்தை வெட்டுவதற்கு 6 மணி நேரம் ஆகும் என்றால், ஆபிரகாம் லிங்கனுடைய வாழ்க்கையின் ரகசியம் ஐயா. 2 காரியத்தை சொல்லுகிறேன். ஒரு மரத்தை வெட்டுவதற்கு 6 மணி நேரம் ஆகும் என்றால், அவர் சொல்லுகிற வார்த்தை, அந்த வெட்டுகின்ற கத்தியை 4 மணி நேரம் தீட்டுவேன். தீட்டப்பட்டிருக்க வேண்டும், கூர்மையாக இருக்க வேண்டும், பயனுள்ளதாக இருக்க வேண்டும். 4 மணி நேரம் அதை பயனுள்ளதாக மாற்ற செலவழிப்பேன். 2 மணி நேரத்தில் வெட்டிடுவாங்க. அவரிடத்துல சொன்னாங்க, அமெரிக்காவினுடைய முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் நீங்கள் ஜனாதிபதியாக இருக்கிற பொழுது ரகசியம் என்ன? அவர் சொன்ன வார்த்தை முழங்கால் என்றாராம். முழங்கால் ரகசியம். அமெரிக்காவினுடைய முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் நான் பதவியேற்ற இந்த காலத்தில் முழங்கால். கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? வேதத்தை வெளிப்படுத்துகின்ற வேதம்தான், தேவன்தான் முடிவு, முதல். மற்றவைகளெல்லாம் மனிதர்களால் கொண்டு வந்தது. அது எத்தனை மார்க்கங்களாக இருக்கலாம், ஆச்சரியங்களாக இருக்கலாம், கொள்கை கோட்பாடுகளாக இருக்கலாம், மலைபோல் குவிந்து கிடக்கலாம். அது மனித மூளையிலிருந்து வெளிப்பட்டு வந்தது. அது மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விடும். கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும்,
மற்றது பிரயோஜனமற்றதாக இருக்கும். ஆனால் தேவனும் தேவ வார்த்தையும் மாறாதது, மாற்ற முடியாதது, மறுவாழ்வு தரக்கூடியது, மகிமையில் போய் சேர்க்கக்கூடியது. ஐயா, எங்கள் ஆண்டவராகிய நீர் இந்த ஆல்பத்தை பார்க்கிற ஒவ்வொருவரும், தொடர்ந்து பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தியத்தையும் சத்துவங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தும். ஐயா, ஆவியானவருடைய கரத்தில் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஜெபம், எங்களுடைய பிரயாசம், எங்களுடைய முயற்சி இந்த ஆல்பத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரே நோக்கம். ஐயா, ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உம்முடைய வருகை மிகவும் சமீபத்தில் இருக்கு. The end of the age, very close to us. Living in the seconds, not even minutes, seconds. சில மணித்துளிகளில் நீர் வரப்போகிறீர். ஐயா, புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களில் பார்க்கிறோம், கடைசி நாட்களில் இவைகள் என்று. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் முதல் முறையாக சபையிலே ஊற்றப்படுகிற பொழுது பேதுரு எழுந்து யோவேலின் தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்கிறார். கடைசி நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது என்று. BC 853 யோவேல் சொன்ன தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டு கணக்கின்படி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு முன்பதாக, சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 800 ஆண்டுகள் கடந்து அப்போஸ்தலர் நடபடிகளில் ஆவி ஊற்றப்படுகிற பொழுது கடைசி நாட்கள் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். ஐயா, அப்படி என்றால் 1ஆம் நூற்றாண்டிலேயே கடைசி நாட்கள் என்று சொல்லுகிற பொழுது இந்த 2021ஆம் ஆண்டிலே கடைசி மணித்துளிகள். ஐயா, கடைசி மணித்துளிகள். We are counting the days, seconds. எங்கள் ஆண்டவருடைய வருகை, எங்கள் ஆண்டவருடைய வருகை மணவாட்டியாகிய சபையாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையை தாரும். இந்த உலகத்தில் உம்மோடு வாழ்வது, நீர் எங்களோடு வாழ்வது நல்லது. இதைவிட நித்தியமாய் உம்முடைய உலகத்தில் உம்மோடு வாழ்வதுதான் அது நித்திய ஜீவன். ஐயா, அது பரலோக பேரின்பம், பரலோக வாழ்வு. இந்த காட்சியை பார்க்கிறவர்களெல்லாம், இதனுடைய சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்கிறவர்களுக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதத்தை அருளி செய்யும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஒப்புவிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜெபம் கேளு பிதாவே, ஆமென். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவு போதா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா.
கல்லும் மண்ணும் எம் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. கல்லும் மண்ணும் எம் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம், நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. தேவமைந்தனார் அவதரித்தார், பாவ சோதனை மடங்கடித்தார். தேவமைந்தனாய் அவதரித்தார், பாவ சோதனை மடங்கடித்தார். மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார், மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார். மாளும் மாந்தரை மீட்டெடுத்தார், நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார், ஜீவதேவனே உயிர்த்தெழுந்தார். ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார், ஜீவதேவனே உயிர்த்தெழுந்தார். மறுபடியும் வருவேனென்றார், சந்தோஷ நாள் நெருங்கிடுதே. மறுபடியும் வருவேனென்றார், சந்தோஷ நாள் நெருங்கிடுதே. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவும் போதா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. இன்றைய சமுதாயம், சமூகச் சூழல், சொசைட்டி, பப்ளிக். மனிதன் வாழுவதற்கும் ஆளுவதற்கும் புகழுக்கும் பணத்துக்கும் சிற்றின்பத்திற்கும் அடிமையாகி போனான். தெய்வ பயமில்லை, மனசாட்சி இல்லா மாக்கள் போல. மனிதன் வாழுவதற்கும் ஆளுவதற்கும் புகழுக்கும் பணத்துக்கும் சிற்றின்பத்திற்கும் அடிமையாகி போனான். ஆனால் 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 இயற்கையின் சீற்றத்திற்கும் மாற்றத்திற்கும், எரிமலையின் வெடிப்புக்கும் எரியும் நெருப்புக்கும், கானகம் கருகி போவதற்கும் கழனி காய்ந்து போவதற்கும், உழவன் உத்திரத்தில் தொங்குவதற்கும், பூமி அதிர்ச்சிக்கும் புயலுக்கும் புரண்டு வரும் வெள்ளத்துக்கும் அரண்டு போகும் மனிதர்கள்தானே நாம். பூமி அதிர்ச்சிக்கும் புயலுக்கும் புரண்டு வரும் வெள்ளத்துக்கும் அரண்டு போகும் மனிதர்கள்தானே நாம். பண வீழ்ச்சி கண்டு மன வீழ்ச்சியுற்று மடிந்து போகிறோமே. மனிதன் மனிதன் கடல் படைத்த காலம் முதல், கடல் படைத்த காலம் முதல் எங்களை கரையில் நின்று கண்டு மக்கள் களிப்புறுகிறார்களே. எங்களை கரையில் நின்று கண்டு மக்கள் களிப்புறுகிறார்களே. இம்மக்கள் எங்குதான் இருக்கிறார்கள் என்று. கரையில் நின்று
கடலாகியங்களை கண்டு களிப்புறுகிற இந்த மக்கள் எங்குதான் இருக்கிறார்கள் என்று. கடல் இந்தோனேஷியாவில் இருந்து இந்தியா வரைக்கு எட்டி பார்த்ததற்கே 8 லட்சம் காலி. கடல் எட்டி பார்த்ததற்கே 8 லட்சம் காலி. கடலின் பினாமி தந்த சுனாமி. COVID-19 வைரஸ் வயலட் அட்டாக் சைலண்ட் கில்லர். பாரதத்தில் 1,56,000க்கு மேல், பார் முழுவதும் பல கோடி. உயிரற்ற உடல் குவியலை பார்த்து உள்ளம் உருக்குலைந்து உயிர் போனவர்கள் ஏராளம். புதையுண்டு போனவர்கள் பலர். 12 அடி கிடைக்காமல் சிதையூண்டு போனவர்கள் சிலர். புதைத்தது யார்? சிதையூட்டினது யார்? புதைத்தது யார்? சிதையூட்டினது யார்? பார்ப்போம். கவிஞன் எழுதினான், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. வரிகளை வாசிப்போருக்கும் கேட்போருக்கும் மனித வாழ்வின் முடிவை முத்தரிக்கிறதாயிருக்கிறது. அது ஒரு காலம், அது ஒரு காலம். ஆனால் இப்போது நடந்ததென்ன நமக்கு தெரியும். இப்போது நடந்ததென்ன நமக்கு தெரியும். உடல் வீட்டிற்கு வரவில்லை. உடல் வீட்டிற்கு வரவில்லை. உறவுகள் சுடுகாட்டுக்கு வரவில்லை. உறவுகள் சுடுகாட்டுக்கு வரவில்லை. சடலம் வீட்டிற்கு வரவில்லை. உறவுகள் சுடுகாட்டுக்கு வரவில்லை. வீடு, வீதி, காடு, கடைசி வரை யாரும் இல்லை. வீடு, வீதி, காடு, கடைசி வரை யாரும் இல்லை. கடைசி வரை காரியம் செய்தது கார்ப்பரேஷன் ஊழியர்கள். கடைசி வரை காரியம் செய்தது கார்ப்பரேஷன் ஊழியர்கள். அவர்களுக்கு லவ் இந்தியாவின் ராயல் சல்யூட் அண்ட் பிக் தேங்க்ஸ். சமீபத்தில் மத்திய சுகாதாரத்துறையின் அறிவிப்பு, மருத்துவர்கள் 162 பேர் மரணித்தது. மக்கள் 1,56,000க்கு மேல். மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை, காவல்துறை சாவுக்கு பயப்படாது சமூகத்துக்கு பணியாற்றினார்கள். இதய வாழ்த்துக்கள். கரவொலிக்கு காரணமானவர்களை கடைசி வரை மறக்கக்கூடாது. கரவொலிக்கு காரணமானவர்களை கடைசி வரை மறக்கக்கூடாது. இழந்தவர்களுக்கோ இதயாஞ்சலியும் எங்கள் ஜெபமும் ஆறுதலும். மறுபடியும் மறு அவதாரம் எடுத்து வைரஸ் வருகிறது. மறுபடியும் மறு அவதாரம் எடுத்து வைரஸ் வருகிறது. அரசாங்க ஆலோசனையின்படி நடங்கள், ஆண்டவரை தேடுங்கள். வெற்றியுள்ள மனித வாழ்வின் வெளிச்சம், வெளிச்சமான வேதமும் அவரது பாதமும். சோதனைகளும் வேதனைகளும் போவதற்கு போதனை ஒன்றுதான் வழி. அதுவும் உண்மை போதனையாக இருக்க வேண்டும். ட்ரூ டீச்சிங், ட்ரூ காஸ்பல். இயேசு கிறிஸ்துவின் 33.5 வருட மனித வாழ்வு, அவனியில் இன்கார்னேஷன், அவதார வாழ்வு. 30 ஆண்டுகள் நாசரேத்தூருக்கு மட்டும் தெரிந்தவர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. 3.5 ஆண்டு காலம் உலகத்துக்கு தெய்வம், தேவன், கர்த்தர், இரட்சகர் என்பதை தன்னுடைய ஊழிய காலத்தில் உபதேசத்தாலும் ஓமைகளாலும் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் அன்பாலும் மக்களை ஆட்கொண்டு முடிவிலே பாவத்தில் வாழும் மனிதன் விடுதலை பெற்று வாழ்வதற்கும் பரலோகம் வந்து சேருவதற்கும் சிலுவை மரணத்தால் ஜெயம் கொடுத்து ஏதேனில் மனிதனின் மானத்தை மறைக்க தோலுடை தந்த தேவன் நித்திய ஜீவன் பெற தன் ஜீவனையே கொடுத்து பரமேறி சென்ற அவர், நமது பரம்பொருள், திரும்ப நம்மை அழைத்து செல்ல வரப்போகிறார். திரும்ப நம்மை அழைத்து செல்ல வரப்போகிறார். இடைப்பட்ட காலத்தில் இந்த நற்செய்தி பரவ நாம் சாட்சிகளாய் வாழ வேண்டும், சொல்ல வேண்டும், எங்கும் செல்ல வேண்டும். 12 அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற போது
1 யோவான் 1:1. 1 John chapter 1 verse 1. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். The word of life. பவுலின் வார்த்தையை பாருங்கள். பிலிப்பியர் 3 அதிகாரம் 9-14. Philippians chapter 3 verses from 9 to 14. இதுவே நமது லட்சிய வாழ்வாகட்டும். இந்தியாவில் தோமா துவங்கின ஊழியம். அப்போஸ்தலர் தோமா. இந்தியாவில் தோமா துவங்கின ஊழியம். அப்போஸ்தலர் தோமா. AD 52 முதலாம் நூற்றாண்டில் 52வது ஆண்டுகளில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பரலோகம் சென்ற பின் 20 ஆண்டுகள் கழித்து அப்போஸ்தலர் தோமா இந்தியாவிற்கு வந்து 20 ஆண்டுகள் கழித்து அப்போஸ்தலர் தோமா இந்தியாவுக்கு வந்து 20 வருடங்கள் கேரளாவிலும் சென்னையிலும் ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தார். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தார். முதலாம் நூற்றாண்டு 52 அப்போஸ்தலர் தோமா இந்தியாவிற்கு வந்து 20 ஆண்டு காலம் ஊழியம் செய்தார். ஆத்தும ஆதாயம். ஆத்தும ஆதாயம், soul winning, heavenly business, God's only project. நீதிமொழிகள் 11:30. Proverbs chapter 11:30. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். He who wins souls is wise. சங்கீதம் 49:9. Psalm chapter 49:9. ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது, அது ஒருபோது முடியாது. The redemption of their souls is costly and it shall cease forever. அது ஒருபோது முடியாது. மத்தேயு 28 அதிகாரம் 19-20. Matthew chapter 28 verses 19 and 20. மத்திய ஆகாயத்தில் மனுஷகுமாரன் வரும் வரை அவரது பிரதான கட்டளையை மறவாதீர்கள், நிறைவேற்றுங்கள். It's a great commission. தோமா சபையை ஏற்படுத்தி ஆலயத்தை கட்டி இரத்த சாட்சியாய் மரித்து மதராஸ் மண்ணில் விதைக்கப்பட்டிருக்கிறார். தோமா சபையை ஏற்படுத்தி ஆலயத்தை கட்டி இரத்த சாட்சியாய் மரித்து மதராஸ் மண்ணில் விதைக்கப்பட்டிருக்கிறார். இதை சரித்திர குறிப்பாக தங்கள் கட்டுரையில் எழுதியிருக்கும் 3 பேரை குறிப்பிடுகிறேன். இதை சரித்திர குறிப்பாக தங்கள் கட்டுரையில் எழுதிய 3 பேரை குறிப்பிடுகிறேன். முதலாம் நபர், முதல் பிரதமர் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். இரண்டாவது, இந்தியாவின் 2வது ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன். மூன்றாவது, வரலாற்று ஆசிரியர் மேதை மேனன் அவர்கள். மூவரும் கிறிஸ்தவ மார்க்கமில்லை, சரித்திரம் படைத்தவர்கள். மூவரும் கிறிஸ்தவ மார்க்கமில்லை, சரித்திரம் படைத்தவர்கள், சரித்திர புருஷர்கள். சரித்திரம் சாட்சியாயிருக்க அவர்களே தங்களுடைய கட்டுரையில் எழுதியிருப்பது சரித்திரம் சாட்சியாயிருக்க. ஆசியா கண்டத்திற்குள் அமைந்திருக்கும் இந்தியா, இஸ்ரவேல் தேசம். ஆசியா கண்டத்திற்குள் அமைந்திருக்கும் இந்தியா, இஸ்ரவேல் தேசம். இயேசு கிறிஸ்துவின் தேசம் இஸ்ரவேல் தேசம், பாலஸ்தீனம். அவரது சீடர் தோமா, பாலஸ்தீனம், இஸ்ரவேல் தேசம். வந்த தேசம் இந்தியா.
வந்த தேசம் இந்தியா. சுவிசேஷம் முதலாவது சொன்ன தேசம் இந்தியா. இப்படி இருக்க இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளைக்கார கடவுள் இயேசு கிறிஸ்து, இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளைக்கார கடவுள் இயேசு கிறிஸ்து, அமெரிக்காவிலிருந்து அனுப்பப்பட்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமெரிக்காவிலிருந்து அனுப்பப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்வது அறியாமை அல்லது புரியாமை. உலகம் முழுவதும் சுவிசேஷம் பரவினது. பரப்பினவர்கள் 12 அப்போஸ்தலர்கள். பவுல் போன்றோர் எருசலேமிலிருந்து போய் பறைசாற்றினார்கள். தொடர்ந்து பல்வேறு தேசத்தார்கள் பறைசாற்றினார்கள். நற்செய்தியை மாத்திரம் நல்கவில்லை, நற்செய்தியை மாத்திரம் நல்கவில்லை, நற்பணியும் செய்தார்கள். நற்பணியும் செய்தார்கள். கல்வித்துறைக்கு, மருத்துவத்துறைக்கு, சுகாதாரத்துறைக்கு, சமூகத்துறைக்கு செய்த சேவைகள் ஏராளம். மிஷனரிகள் சென்ற தேசமெல்லாம் செழிப்பு பெற்றது, செழுமை பெற்றது. அடித்தட்டு மக்களுக்கு ஆதரவாகவும் கைவிடப்பட்டவர்களுக்கு கருணை முகாம் அமைத்து காப்பாற்றினார்கள். ஊனமுற்றோர், பார்வையற்றோர், காது கேளாதவர், கைவிடப்பட்ட கைம்பெண்கள், அனாதைகள், முதியோர் இல்லம், தொழுநோயாளிகள், மனவளர்ச்சியுற்றவர்களுக்கு ஆண்டவரின் அன்பையும் அறிவித்து காப்பகத்தில் வைத்து காப்பாற்றினார்களே. மருத்துவ சேவையும் செய்தார்களே. HIV எய்ட்ஸ் சென்டர் சேவை முகாம் எத்தனை! கணக்கிலடங்கா கல்விக்கூடங்கள், கைத்தொழில் செய்வதற்கு உதவும் தொழிற்கூடங்கள். இது கடவுள் ஊழியம், இது கடவுள் ஊழியம். சமய சேவையோடு சமூக சேவையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சமய சேவையோடு சமூக சேவையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டு மிஷனரிகள் வருகை குறைந்தது. இந்திய கிறிஸ்தவர்களால் நற்செய்தியும் நற்பணியும் நடக்கிறது. சுமார் 100கணக்கான சங்கங்கள், ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், லட்சக்கணக்கான சபைகள், பல கோடி கிறிஸ்தவ மக்கள். நற்செய்தியும் நற்பணியும் நடக்கிறது. சுமார் 100கணக்கான சங்கங்கள், ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், லட்சக்கணக்கான திருச்சபைகள், பல கோடி கிறிஸ்தவ மக்கள் இந்தியாவில். நற்செய்தியோடு நற்பணியும் செய்கிறார்கள். நற்செய்தியோடு நற்பணியும் செய்கிறார்கள். இந்தியா இருக்கும் வரை இது தொடரும். இந்தியா இருக்கும் வரை இது தொடரும். ஜெபம் தொடரும், சுவிசேஷம் சொல்வது தொடரும், சேவையும் தொடரும். எங்கள் தேசத்து அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வேண்டுகோள். எங்கள் தேசத்து அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வேண்டுகோள். இந்திய கிறிஸ்தவர்களை வேற்று கிரகவாசிகள் போலவும், இந்திய கிறிஸ்தவர்களை வேற்று கிரகவாசிகள் போலவும், வேற்று நாட்டினர் போலவும், வேற்று நாட்டினர் போலவும் பார்க்காதீர்கள், பரிகசிக்காதீர்கள். நாங்களும் இம்மண்ணின் மக்கள், நாங்களும் இம்மண்ணின் மக்கள். பண்போடு பழகுங்கள், அன்போடு பகிர்ந்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பரிவோடு கேளுங்கள். பண்போடு பழகுங்கள், அன்போடு பகிர்ந்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேளுங்கள். வள்ளுவனின் வாக்கு குரலில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பரிவோடு கேளுங்கள். சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். நற்செய்தி பிடித்தால் சந்தியுங்கள் இயேசு கிறிஸ்துவை. சிந்தியுங்கள். நற்செய்தி பிடித்தால் சந்தியுங்கள் இயேசு கிறிஸ்துவை. சமாதான பரிசுத்த பரலோக வாழ்வுக்காக. காலமோ கடைசியாகுதே, பாவமோ பாரில் படர்ந்து பெருகுதே. காலமோ
கடைசியாகுதே. பாவமோ பாரில் படர்ந்து பெருகுதே. ஞாலமதை நியாயம் செய்ய, ஞாலமதை நியாயம் செய்ய சீலகுண தேவ மகன் திரும்பி வருகிறார். இத்தரை மீது இனி சம்பவித்திடும் மெத்த தீமைகள் இவை யாவுக்கும் தப்பி. இத்தரை மீது இனி சம்பவித்திடும் மெத்த தீமைகள் இவை யாவுக்கும் தப்பி. கர்த்தர் முன்னே சுத்தராய் நிற்க, கர்த்தர் முன்னே சுத்தராய் நிற்க நித்தமும் விழித்திருந்து வேண்டுதல் செய்வீர். காலமோ கடைசியாகுதே. பாவமோ பாரில் படர்ந்து பெருகுதே. முடிந்தால் பாரத தேசத்தில் பார்ப்போம் பாரதவாசிகளாக, முடியாவிட்டால் பரலோகத்தில் பார்ப்போம் பரலோகவாசிகளாக. மறந்தும் கூட நரகவாசிகளாக மாறிவிடாதீர்கள். ஆமேன். அல்லேலுயா.